Hello everyone, welcome to Kavina Classes. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்செட் எக்ஸாம் 2025 லைஃப் சயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு யூனிட்ல இருந்துமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட லிஸ்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன யூனிட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளைட் பயாலஜி அப்படிங்கிற யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். நம்மள மாதிரியே படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் நம்ம கூட சேர்ந்து நல்லா படிப்பாங்க. ஸோ இப்போது அப்ளைட் பயாலஜி அப்படிங்கிற யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் வீடியோஸில் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஒரு மெயின் டாபிக் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன சப் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அது என்னென்னு பார்த்துருங்க. டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அப்படிங்கிற டாபிக்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், ரிப்போர்ட்டர் அண்ட் மார்க்கர் ஜீன்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட பிரின்சிபல் என்ன, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன ஜீன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா டிஐ பிளாஸ்மிடை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். அதில் ஆன்கோ ஜீன்ஸ், விர் ஜீன்ஸ், பிளான்ட் ஜீன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ரோபகேஷன், சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத அந்த டெக்னிக் என்ன, எந்த மெயின் பர்பஸ்க்காக அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது மாலிகுலர் அப்ரோச்சஸ் ஃபார் டிரான்ஸ்ஜீன் டயக்னோசிஸ். டிரான்ஸ்ஜீன் டயக்னோசிஸ்க்கு நம்ம என்னென்ன மாலிகுலர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது, காப்பி நம்பர், லிங்க்டு இல்லைனா அன்லிங்க்டாக இருக்குது, காப்பி நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஜீன். அடுத்தது ஓரியன்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜீன், டிரான்ஸ்ஜீன் எக்ஸ்பிரஷன் அட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், டிரான்ஸ்ஜீன் எக்ஸ்பிரஷன் அட் டிரான்ஸ்லேஷன் லெவல், ஜீன் சைலன்சிங். ஸோ அப்போது டிரான்ஸ்ஜீனை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்ம மாலிகுலர் டெக்னிக்ஸ் என்ன பயன்படுத்தி நம்ம அதை ஸ்டடி பண்ணுவோமோ அது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். அடுத்தது ஜீனோமிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். இந்த டாபிக் இடையில நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல் ஜீன் தெரப்பி, வைரஸ் வெக்டார்ஸ் ஃபார் ஜீன் தெரப்பி, மேப் பேஸ்ட் சீக்வென்சிங் ஆஃப் ஜீனோம்ஸ், மெகா நியூக்ளியேசஸ் ஆஃப் ஜீனோம் எடிட்டிங், கிறிஸ்பர், அது எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. மாலிகுலர் ரீடிங் அப்படிங்கிற டாபிக்குள்ளே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன், யூஸ்ஃபுல் மாலிகுலர் மார்க்கர்ஸ், மேப்பிங் பாப்புலேஷன்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, மாலிகுலர் ரீடிங் டெக்னிக்ஸ்க்கு என்ன மார்க்கர் யூஸ் பண்ணுறோம், அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக படித்தாலே போதுமானது. அடுத்தது பயோரெமெடியேஷன். பயோரெமெடியேஷன் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். இதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நீங்கள் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸிங் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன பயோரெமெடியேஷன் பண்ணுறோன்றது, ஹெவி மெட்டல்ஸ், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், ஆர்கானிக் வேஸ்ட், ஸோ இது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க. ஃபைட்டோ ரெமெடியேஷன் பார்க்கணும். ஃபைட்டோ ரெமெடியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிற நேம்ஸையும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜீன் இன்சர்ஷன், மார்க்கர் ஆர் ரிப்போர்ட்டர் ஜீன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். நம்ம என்ன ஜீனை இன்சர்ட் பண்ணி அதை டிரான்ஸ்ஜெனிக் அனிமலாக மாத்திரன்றதை ஸ்டடி பண்ணணும். என்ன ஜீன் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்றதை நம்ம படிச்சுட்டு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை என்ன அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த அனிமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்தது மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன படிக்கணும் அப்படின்னா மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷனில் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. மைக்ரோபியல் டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. அப்படின்றதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்னு பார்க்கணும், விட்டமின்ஸ் என்னென்னு பார்க்கணும், ஆர்கானிக் ஆசிட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இம்யூனாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன பார்க்கணும் அப்படின்னா வேக்சின்ஸ், வெஸ்டர்ன் பிளாட், எலைசா, ரியா, இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா இம்யூனாலஜியோட கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இதையும் முடிச்சிங்க அப்படின்னா இம்யூனாலஜியையும் மாலிகுலர் பயாலஜியையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஷினாக வைக்கிறாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நான் உங்களுக்கு அப்ளைட் பயாலஜி யூனிட்லேருந்து நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் அப்ளைட் பயாலஜி யூனிட்டை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே கவராக இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லா யூனிட்ஸையுமே
நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 12க்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ யூனிட் 12க்கு நீங்கள் யூனிட் 12 நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி நம்மளுக்கு கொஷின் வரப்போகிறது கிடையாது. அதனால நீங்கள் இதை மட்டும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் யூனிட் 13 யூனிட்ஸ்க்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்கோம்ப்பா. ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 13 யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னன்ற லிஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் நம்மளே தேடி வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்மள மாதிரியே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம கூட சேர்ந்து நல்லபடியாக படிக்கட்டும். அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.